சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 2 வீட்டுக்கு பால் போட்டு அங்கே அவனை அந்த குழந்தைய படுக்க வச்சுட்டு 2 வீடு வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவனை இடுப்பில் தூக்கின்னு வந்து வீட்டில் விட்டுட்டு பெரியவனுக்கு 8 வயசு அவனை குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுவேன். அனுப்பிச்சிட்டு இந்த லைன் ஃபுல்லாக 7 வீடு செய்வேன். எல்லாம் அப்போல்லாம் சம்பளம் கம்மி, 6 ரூபா 7 ரூபா தான் அப்போதைக்கு. பாலுக்கே வந்து 50 பைசா தான் அப்போதைக்கு. அதுக்கப்புறம் என்ன, ஒரு 5 வருஷம் கழித்து பால் கார்டு என்கிட்ட நிறைய கொடுத்தாங்க. மத்தியானம் பால் ஒரு 10 டப்பு, காலையில் 90 டப்பு எடுப்பேன். அதில் நல்லா வருமானம். காலையில் 2 மணிக்கு எழுந்திருப்பேன். அங்கேயே ரொம்ப வருஷம் இந்திரா நாளில் இருந்தேன். 1 மணிக்கு பால் வரும், 12:30 மணிக்கு எழுந்திருப்பேன். என்னுடைய வீட்டில் இருக்கிற வேலையை பார்த்துட்டு அந்த குழந்தைங்கள ஒரு ரெண்டு ஒப்படைச்சிட்டு பாலை போட்டுட்டு 5க்கெல்லாம் பாலை முடிச்சிடுவேன். முடிச்சுட்டு குழந்தைங்கள போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது என்னென்ன செய்யணுமோ செய்துட்டு வீட்டு வேலைக்கு அந்த பையனை தூக்கின்னு ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு வேலைக்கு போயிடுவேன். பெரியவன் வந்து அந்த குழந்தைய பார்த்துப்பான். 8 வயசு குழந்தை இல்லையா, அவனை பார்த்துப்பான். மத்தியானம் வந்து 1:30 மணிக்கு பால் வரும். ரெஸ்ட் கிடையாது. 1:30 மணிக்கு பால் வந்தால் 3 மணிக்கு முடியும். அது வரைக்கும் இந்த குழந்தைங்கள பார்த்துட்டு அப்புறம் குழந்தைங்கள கூட்டின்னு போய் அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ செய்துட்டு இப்படியே ஓடுது. எத்தனை பசங்கம்மா உங்களுக்கு? எனக்கு 2 ஆம்பளை பையன், வேறு எந்த குழந்தையும் இல்லை. அதனால அந்த பசங்களை காப்பாற்றி கரை சேர்த்தி அவன் படிக்க வச்சு அவன் இஷ்டத்துக்கு நான் இந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு நாங்கள் 2 பேருமே. பெரியவனுக்கு அசல், சின்னவனுக்கு அத்தை பொண்ணு. வேண்டாம் வயசு இல்லை வேண்டான்னு கேட்கல, சரி கல்யாணம் பண்ணிட்டேன். எங்கள் பெரியவனுக்கு 21 வயசு மேரேஜ் ஆகும்போது, சின்னவனுக்கு 19 வயசு மேரேஜ் ஆகும்போது தனியாக விட்டுட்டேன். அவங்கவுங்கள தனியாக விட்டுட்டேன். இந்த பால் கூட தான் எனக்கு துணை. 2 பசங்களுமே உங்க கூட இல்லை? அப்பவும் இருக்க மாட்டாங்க, இப்பவும் இல்லை. அது கஷ்டமா இல்லையாம்மா? ஏன்னா கை குழந்தைய வச்சுட்டு அந்த காலத்துல நீங்க பால் கூட எடுத்துக்கிட்டு குழந்தையும் கையில வச்சுட்டு ஒவ்வொரு வீடு வீடா போய் பால் போட்டு உழைச்சி நீங்க வந்து அந்த 2 பசங்களையும் காப்பாத்திருக்கீங்க. ஆனா இன்னைக்கு அவங்க உங்க கூட இல்ல. என்னாச்சு? பெரியவனுக்கு 50 வயசு ஹார்ட் அட்டாக், சின்னவனுக்கு 50 வயசு. அவனும் அதே 50 வயசுல தான் ஹார்ட் அட்டாக்ல போயிட்டான். இப்போதான் 3 மாதம் தான் ஆகுது. சின்ன பையன் போயிடுச்சு 3 மாதம், பெரியவன் போய் 20 வருஷம். அதுலேருந்து என்ன பண்ணுறது, சரி பேத்தி பேரன் எல்லாம் படிக்க வச்சு இந்த ஸ்கூலில் தான் குழந்தைங்க படித்தாங்க. படித்து எல்லாம் முன்னுக்கு வந்தாங்க. நல்லா ஐயர் வீட்டிலலாம் சொன்னாங்க, பசங்களை நல்லா படிக்க வச்சுட்ட தங்கம், இனிமேல் உனக்கு கவலை இல்லைன்னாங்க. எனக்கு கவலை இல்லைதாம்மா, அவங்களும் கல்யாணம் பண்ணிட்டு அவன் தனியாக போயிடுவானேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவன் தனியாக போயிட்டான். தனியாக போய் அம்மா கஷ்டப்படுறாங்களே கூட வந்து இதை பார்ப்போன்னு பார்க்க மாட்டாங்க.